பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, அநேகர் இந்த செய்திகளின் மூலம் நீங்கள் பயனடைகிறீர்கள் என்பதை வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப்லேயும் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கும். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்கும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நேற்றைய தினத்தில் லேயாளை குறித்து படித்தோம் பாருங்கள். லேயாள் மூலமாக எப்படி ஒரு ஸ்திரீயினுடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி நிறைவேற்றி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நேற்று லேயாள் வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொண்டோம் பாருங்கள். கடைசியில் நேற்று ஒரு பாயிண்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். லேயாள் கடைசியில் யாக்கோபோட கல்லறையிலேயே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கா பாருங்கள். அது இன்னைக்கு நான் கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை எடுத்து படிக்கும் பொழுது ஆதியாகமம் அதை பார்த்துட்டு இன்றைக்கு அடுத்த நாள் சத்தியத்திற்கு போவோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம். ஆதியாகமம் 49 பாருங்க. லேயாள் யாரோட அடக்கம் பண்ணப்பட்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஆதியாகமம் 49:31. அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். உடன்படிக்கையின் மக்கள் பாருங்க, ஆபிரகாம் சாரால அந்த மக்பேலா என்னப்படுற இடத்துல. அடுத்தது ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காலையும் அடக்கம் பண்ணினார்கள். அடுத்தது பாருங்க, அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். யாக்கோபோட லேயாளையும் சேர்த்து அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு கிருபன் பாருங்க. அங்கே ராகேல் பேர் குறிப்பிடப்படலை. பாதி வழியிலேயே ராகேல் இறந்துடுறா பாருங்க. பாருங்க, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாத தேவன். சங்கீதம் 22-24 நேற்று படித்தோம் பாருங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாத தேவன். அற்பமாய் எண்ணப்பட்ட ஸ்திரீகளுக்கு எப்படிப்பட்ட கனத்தை கொடுக்குறார். 6 பிள்ளைகளை கொடுத்து ஒரு குமாரத்தியை கொடுத்து லேயாளை கனப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம் பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட காலையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, நொறுங்குண்ட இருதயம். அதாவது இன்றைக்கு அநேகர் இருதயத்தில் ரொம்ப நொறுக்கப்பட்டு இருக்காங்க பாருங்க. நேற்று கணவன் இந்த லேயாளை நேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ இருதயம் அப்படி காயப்பட்டு இருந்தது. அவ்வளோ துக்கத்தில் இருந்தா, அவ்வளோ ஒரு ஏக்கத்தில், கணவனுடைய ஏக்கத்தில் இந்த லேயாள் இருந்திருக்கா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்திரீ, அவ எப்படிப்பட்ட ஸ்திரீயா தானே தன்னுடைய சக்களத்தை இன்னொரு மனைவியின் மூலமாக இந்த அண்ணாள் ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கிறா பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறேன். இன்றைக்கு அநேகருடைய இருதயம் இன்றைக்கு நொறுக்கப்பட்டிருக்கு பாருங்க, காயப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் காயங்களை ஆற்றுவேன். உன் நேசர் ஒருவேளை உன்னை மறந்திருக்கலாம், ஆனா நான் உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு அற்புதமான வசனங்களை பார்க்க போறோம். என்னோடு கூட வேதத்தை வைத்திருந்தா நீங்க திருப்பி படிங்க. உங்கள் டைரியிலையோ நோட்லேயோ எழுதி வச்சு திரும்பவும் இந்த நாளின் தியானத்துக்காக நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு அது மகா பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்கள். இன்றைக்கும் சங்கீதம் 34வது சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 34:18 பாருங்கள். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். இன்றைக்கு உங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கா? கர்த்தர் உங்கள் சமீபத்தில் இருக்கிறாரு. நீங்கள் என்ன காரணத்தினால நொறுக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆஃபீஸ்லையா, ஸ்கூல்லையா, உங்கள் வீட்லையா, உங்கள் குடும்பத்துக்குள்ளையா, எந்த விதத்தில் நீங்கள் நொறுக்கப்பட்டிருந்தாலும், பிள்ளைகள் மூலமாக, கணவன் மூலமாக, இல்லை கணவன் மனைவியின் மூலமாக, எந்த விதமாக நீங்கள் நொறுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் சமீபமாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்கள் சமீபமாய் இருக்கிறார் பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார்.
பாருங்க, உங்க பக்கத்துல அவர் இருக்கிறாரு. அதனால நீங்க ஆறுதல் அடைந்துருங்க. இன்னொரு வாக்குத்தத்தத்தையும் கூட சொல்ல போறோம் பாருங்க. எரேமியா 30வது அதிகாரம். எரேமியா 30 என்னோட எடுத்துக்கோங்க. எரேமியா 30 பைபிள் இல்லாதவங்க எழுதி வச்சு அப்புறமா நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள்ல எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு எரேமியா 30:12 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா 30:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. இன்னைக்கு உங்களோட இருதயத்தில் இருக்கிற குழப்பங்கள், காயங்கள், இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டவர். பாருங்க, உங்களுடைய கண்ணீரை பார்த்திருக்கிறார். பாருங்க, உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. 13வது வசனம் பாருங்க. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரும் இல்லை. உங்க காயங்களை கட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா? உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. சொஸ்தப்படுத்துறதுக்கு, சுகப்படுத்துறதுக்கு எந்த ஒரு மருந்துகளும் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க யார் இருந்தாலும் பரவாயில்ல, அருமையான வாக்கு தத்தத்தை சொல்றேன் பாருங்க. எரேமியா 30:17, 30வது அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்றாரு, நான் உன் காயங்களை ஆற்றுவேன். பாருங்க, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற தேவன், உங்கள் காயங்களை கட்டுகிற தேவன், உங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவன். நீங்க இருதயத்துல எந்த விதமான நொறுக்குதல்ல இருந்தாலும் அவர் உங்களுக்கு சமீபமாய் இருந்து உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய கூக்குரலை, உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருங்க, ஆறுதல் அடைந்திருங்க. பாருங்க, இன்றைக்கும் கூட 1 சாமுவேலில் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் பாருங்க. அந்த அன்னாள் எப்படியாக நொறுக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனம். இந்த அன்னாளுடைய கணவர் எல்கானாக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெனினாள். 2 பேரையும் வருஷத்துக்கு ஒரு முறை தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. பாருங்க, பின்னாடி ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் எவ்வளோ ஒரு இந்த அன்னாளை ஆயத்தப்படுத்தி இருக்காருன்னு பாருங்க. பலவிதமான கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகளினூடா இந்த அன்னாள் போறா. ஆனா இவளை ஆண்டவர் பக்குவப்படுத்தி இருக்காரு. இவ தேவாலயத்துல போய் தன்னுடைய இருதயத்தையெல்லாம் ஊற்றி ஜெபித்திருக்கிறா பாருங்க. ஆனா அந்த இடத்துல பாருங்க, கணவனுடைய ஆறுதல் இவளுக்கு ரொம்ப இருந்தது பாருங்க. 7வது வசனம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். பெனினாள் அன்னால ரொம்ப மனமடிவாக்குவா. அவளுடைய இருதயம் ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கு, அன்னாளுடைய இருதயம். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எப்பொழுது இந்த அன்னாள் என்ன பண்றா? ஆலயத்துல போயும் அழுது கொண்டே இருந்திருக்கா பாருங்க. 8வது வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா? 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகமா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த எல்கானா கேட்குறேன். எப்படிப்பட்ட ஒரு நல்ல கணவர்னு பாருங்க. இங்க நல்ல கணவர், அங்க லேயாளுக்கு நல்ல கணவன் கிடைக்கல, இங்கே அன்னாளுக்கு நல்ல கணவன். ஆனால் சக்களத்தி மூலமா, அந்த பெனினாள் மூலமாக இவ ரொம்ப நொறுக்கப்பட்டிருந்திருக்கா பாருங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த அன்னாளுக்கு அவளுடைய இருதயத்தின் ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கும்படியாக அநேக பிள்ளைகளை கொடுத்தார். அதுல ஒருத்தர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி! இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்படுது, சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு முன்னாடியும் இல்லையா, அவருக்கு பின்னாடியும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு குமாரனை கர்த்தர் இந்த அன்னாள் மூலமாக பிறக்க செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் அழுது நொறுங்கி ரொம்ப உங்க இருதயத்தின் காயங்கள் கொடிதா இருக்கா? அவர் உங்க பக்கத்துல இருந்து உங்கள் காயங்களை ஆற்றி உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் மூலமாக ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம் வெளியே வரும்படியாக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
அதனால உங்களுடைய போராட்டங்களின் மத்தியில மனுஷங்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், மகா பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த தேவன் உங்களை கைவிடாத தேவன். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். சங்கீதம் 34:19 பாருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உங்களுக்கு ஒருவேளை அநேகம் துன்பங்கள் வர்றதை நீங்க அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவளை விடுவிப்பார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம். உங்களை சுஸ்தப்படுத்துகிற, சுகப்படுத்துகிற ஔஷதங்கள் இல்லைன்னு ஏங்கி கொண்டிருக்கிற ஸ்திரீயே, ஆண்களே, பெண்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார், உங்கள் காயங்களை கட்டுகிறார். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அற்புதமான ஆண்டவர். இந்த கர்த்தரை இன்றைக்கு நம்பி நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை உங்க உள்ளத்துக்குள்ள கொண்டு போங்க, உள்ளத்துல பதிய வைங்க, அதை வாயில எடுத்து பேசுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, சந்தோஷம் சமாதானமாயிருப்பீர்கள். உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.